அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வேர்ல்ட் ஆஃப் இம்மார்டல்ஸ் எபிசோட் 18 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிராகன் ஐலண்டில் ஒரு பெரிய கலவரமே நடந்திருக்கோங்க. எல்லா டிராகன்ஸ் அட்டாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எங்கெங்கேயோ வந்து ஸ்கெலிட்டன்ஸ்லாம் வந்து அட்டாக் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து தப்பிச்சு இவங்க ஓடி இருப்பாங்களே, அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போ இவங்க கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்காங்க. பின்னாடி டிராகன் அடித்து துரத்திக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இவங்க ஓடின இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிட்டி மாதிரி இருக்குது. ஆனால் அந்த கேட்ஸ் அப்படிங்கிறது மூடி இருக்குது. ஆஹா, என்னடா கேட்டு மூடி இருக்குது, சீக்கிரம் திறங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இவனை என்ன யோசிக்கிறானுங்க, இது வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்ம ஒருத்தரெல்லாம் அட்டாக் பண்ணால் வேலைக்கு ஆகுது, எல்லாரும் சேர்ந்து அடிங்கடா அப்படிங்கிறாங்க. எத்தனை பேர் சேர்ந்து அடித்தாலும் அதில் ஒரு கிராக் கூட விழல. இப்போ லீமு என்ன பண்ணுறான்னா, ஸ்ட்ரைட்டாக போய் அந்த ஒரு கதவை தொட்டு பார்க்குறான். தொட்டு பார்த்துட்டு என்ன சொல்கிறான், இங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி அப்படிங்கிறது இந்த சிட்டி ஃபுல்லாக பரவி இருக்குது, வெறும் ஃபோர்ஸை மட்டும் வச்சு ஓப்பன் பண்ண முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறான். அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி டிராகன்ஸுமே வந்துருச்சு. வந்து இவங்களை அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது நல்ல வேலை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டு மாதிரி ஃபார்ம் ஆகி இவங்கள பாதுகாக்குது. ஸோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஷீல்டு அப்படிங்கிறது பாதுகாக்குது. ஆனால் எவ்வளோ நேரத்துக்கு இது தாக்கு பிடிக்கும்? அதே நேரத்தில் அங்கேருந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆர்டிஃபேக்ட் அப்படிங்கிறது வெளியில் வருது, ஒரு மேஜிக்கல் ஐட்டம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேஜிக் ஐட்டம் யாரோடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்திஸ்ட் இருக்காங்களா அவங்களுடைய மேஜிக்கல் ஐட்டம். ஒருத்தன் பார்க்குறான், ஏய் இதுதான் இது ஓப்பன் பண்ணுறதுக்கான கீ போல தெரியுது, இந்த நான் போய் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்ல கை இருக்கும் இல்லையா, சாரி ஒரு அவசர கொடுக்க இருக்கோம் இல்லையா, அது என்ன பண்ணுதுன்னா அதை எடுக்கலான்னு பார்க்க போக கடைசி அந்த ஒரு டிவைன் ஐட்டம் இவனையே எரிச்சு கொண்டு போட்டுடுச்சு. அதான் சொல்கிறாங்க, அது எடுக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது, எல்லாராலும் அதில் போய் கை வைக்க முடியாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார் நடந்தது இல்லையா, அந்த வாரில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு புத்திஸ்ட் மாங்க் யாராவது இருந்திருக்கும். அந்த ஒரு இடத்துல இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே புதைக்கப்பட்டிருக்கு. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இந்த ஒரு மாங்க் இருக்கான்ல, இவனுமே புத்திஸ்ட் மாங்க் தானே, நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னான். ஓகேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த புத்திஸ்ட் படி அவன் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த ஒரு ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடுது. இப்போ இவனுமே 7th லெவலுக்கு அசெண்ட் ஆயிடுறான்ப்பா. ஏதோ ஒன்று ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா டோர் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிடுச்சு. எல்லாருமே உள்ளுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறாங்க. வாங்க ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளுக்குள்ளே போனால் இவங்களுக்கு இன்னொரு ஷாக்கு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டெட் சோல்ஜர்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. இவனுங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இவ்வளோ சோல்ஜர்ஸ் நின்றுட்டு இருக்காங்க, இப்போ உள்ளுக்குள்ளே போகிறது சேஃபா இல்லையான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஒருத்தன் சொல்கிறான், டே இதை விட வெளியிலேயே சேஃபாக இருக்கும் போல தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்கிறா, நீ வேணா வெளியில் போய் டிராகன்ஸ் கிட்ட சண்டை போட்டுட்டு எங்ககிட்ட வந்து சொல்லு அப்படிங்கிறா. அவனா காண்டில் முழிக்கிறான். இப்போ அந்த டிராகன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிகிட்டே இருக்குது. அந்த ஒரு பேரியர் உடஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த சோல்ஜர்ஸும் கண்முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், எப்பா டே அது மொத்தமாக கண்முழிக்கிறதுக்குள்ளே இங்கேருந்து ஓடி போயிடலாம் வாங்கடா அப்படின்னோடனே எல்லாருமே ஓடி போகிறாங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரி என்ன நடக்குதுன்னா, இந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே அந்த ஒரு டிராகன்ஸை தடுத்து நிறுத்துறாங்க. அந்த பேரியர் வந்து பார்த்தீங்கன்னா சரியாயிடுது. இப்போ இவங்க உள்ளுக்குள்ளே நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இந்த சிட்டியுமே வந்து பயங்கரமாக இருக்குது. என்னடா இது, மனுஷங்க இருக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லையே, இங்கே நடக்கலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு யாரோ தன்னை பார்த்துட்டு இருக்க மாதிரியே ஒரு உணர்வு. அவன் வந்து சொல்கிறான், என்னை யாரோ பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறான். அப்போ அந்த மாங்க் என்ன சொல்கிறாரு, கண்டிப்பாக இங்கே கோஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும், ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதாவது மனுஷங்க பயப்படுறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம கொக்கோ இருக்கு பாருங்க, அது பயப்படுறது தான் வேற லெவலில் இருக்குது. இந்த பக்கமும் அந்த பக்கமும் அது வந்து பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. இப்போ இவங்க எதிர்பார்த்த மாதிரியே இவங்களுக்கு எதிர்க்க வந்து ஒரு கோஸ்ட் அப்படிங்கிறது வந்து நிற்கிது. இது கோஸ்ட்னு சொல்கிறதா என்ன சொல்கிறது, இது இவங்களை அட்டாக் பண்ணலான்னு வரும்போது நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறான். பட் ஆனால் நார்மல் அட்டாக்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்போ இவங்கள ஏகப்பட்ட கோஸ்ட் அப்படிங்கிறது சுற்றிக்குதுப்பா. ஐயோ ஓடுங்கடா ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. இந்த பொண்ணு மட்டும் பப்பரப்பான்னு நிற்குது. டே அவளை முதல்ல வலிச்சிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் வலிச்சிட்டு ஓடுறாங்க. இப்போ ஓடிக்கிட்டே இருக்கும்போது, அதாவது எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க, ஒருத்தன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நின்று அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்ன திமிரு அவனுக்கு, பாயபுள்ள கடைசி அந்த கோஸ்ட்டுக்கே வந்து பலி ஆயிடுச்சு. இப்போ எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு குகை மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு போன உடனே எல்லா கோஸ்ட்டுமே நின்று போச்சுப்பா. பக்கத்திலே வரமாட்டேங்குது. அந்த இடத்த பார்த்தா பயம் போல தெரியுது. இப்போ இவங்களுக்கு மறுபடியும் இன்னொரு யோசனை, இந்த பக்கம் போகலாமா இந்த பக்கம் போகலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா கோஸ்டே பயப்படுது, உள்ளே போகலாமா வேணாவா, சரி போய் தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போகிறாங்க. உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா ஒரு ஸ்டோன் டேப்லெட் மாதிரி இருக்குது. இதே மாதிரி ஒரு டேப்லெட் அவன் வேற ஒரு இடத்துல பார்த்துருக்கான். அந்த ஞாபகம் அவனுக்கு வருது. இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக்ஸ் அப்படிங்கிற ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. எல்லாருமே பார்க்குறாங்க, டே இது சாதாரண டெக்னிக்கே கிடையாதுரா, இதெல்லாம் ஹெவன்லி டெக்னிக், எப்பயோ தொலைஞ்சு போச்சு, இது எல்லாத்தையும் எழுதி வச்சுப்போம், கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் வேற ஒரு பக்கம் போகிறான். அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டேப்லெட் அப்படிங்கிறது இருக்குது. இதை இவன் இதுக்கு முன்னாடி எங்கே தெரியுமா பார்த்துருக்கான், நம்ம பூமியில் பார்த்துருக்கான். அதே அப்புறம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அங்கே இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் டெக்னிக்ஸாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 டெக்னிக் அவனுக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். என்னடா இது டெக்னிக்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த இடத்துல வேற ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்குது. இவங்க நின்றுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு இடத்துக்கு அடியில இருந்து நிறைய புகையாக வெளியில் வருது. அதாவது உள்ளுக்குள்ளே இருந்து ஏதோ ஒன்று வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சிக்கிட்டு இருக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது டிமானிக் வெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கான். அதாவது உலகத்தையும் இந்த டீமன் வெல்லையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த புத்திஸ்ட் காட்ஸ் அவங்களே வந்து போக மாட்டாங்களாம். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு மேலே தான் இவங்க நிற்கிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க.
அந்த இடத்துல அந்த 7 கல்லு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த 7 கல்லுமே என்ன பண்ணுது, உள்ளுக்குள்ளே இருந்து எதுவுமே வெளியில் வந்துடாமல் அந்த ஒரு இடத்த அது பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. இது பத்தாததுக்கு வெளியில இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. ஒவ்வொரு பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பவர் இருக்கக்கூடிய சேக்ரெட் ஐட்டம்ஸா. இந்த பொருள் எல்லாமே யார் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வார் நடந்துச்சு இல்லையா, அங்கே இருந்த வாரியர்ஸ் யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் போல தெரியுது. இதுவுமே எங்கே வருது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு எனர்ஜியை சப்ரஸ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கு. சரி, ஓகே, இங்கே இருந்தால் நம்மளும் மாட்டிப்போம், வெளியில் ஓடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. வெளியில் போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் ராக்ஸ் எல்லாம் விழுந்து இந்த டீமே வந்து 2ஆக பிரிஞ்சிடுது. இவங்க வெளியில் ஓடி போய் பார்த்தா யாரோ ஒருத்தர் அங்கே இருக்கவங்க எல்லாம் துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. யாரா அது அப்படின்னு பார்க்கும்போது தான், ஐயோ ஸ்வாட் டீமன் இவனா அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்கிறாங்க. இதோட இந்த ஒரு எபிசோடுமே முடிஞ்சிச்சுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். மேபி அடுத்த எபிசோட் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.